குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம கிராஃப் தியரி கிளாஸில் வந்து செகண்ட் யூனிட்டில் ஆப்ரேஷன் ஆன் கிராஃப்ஸ் இந்த செக்ஷனை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிராஃப் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னது அப்படின்னா வந்து யூனியன் ஆஃப் த டூ கிராஃப்ஸ். ஸோ G1 அப்படிங்கிறது வந்து ஒரு கிராஃப். ஓகேவா? இதில் உள்ள வேர்டெக்ஸ் செட்டை வந்து நம்ம V1ன்னு எடுத்துக்கிறோம், எட்ஜ் செட்டை வந்து E1 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அதை மாதிரி G2ங்கிறது வந்து இன்னொரு கிராஃப். ஓகேவா? G2வில் உள்ள வேர்டெக்ஸ் செட்டை V2 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம், அண்ட் எட்ஜ் செட்டை வந்து E2 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு கிராஃபோட யூனியன் இருக்குல்ல, G1 யூனியன் G2, அதை வந்து இப்படி வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? G1 யூனியன் G2 அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு கிராஃப். இதனோட வேர்டெக்ஸ் செட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு வேர்டெக்ஸ் செட்டோட யூனியன் அண்ட் எட்ஜ் செட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு எட்ஜ் செட்டோட யூனியன். அப்படி தான் இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து யூனியன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதாவது ரெண்டையுமே ஜஸ்ட் பக்கத்தில் வரைஞ்சிக்கணும். G1ங்கிற ஒரு கிராஃபு, G2ங்கிற ஒரு கிராஃபு, ரெண்டையும் பக்கத்தில் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து யூனியன் ஆஃப் த கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு ஆப்ரேஷன். ஸோ இன்னொரு ஆப்ரேஷன் என்னது அப்படின்னா வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் த கிராஃப். ஸோ G1ங்கிறது ஒரு கிராஃபு, G2ங்கிறது ஒரு கிராஃப் அப்படின்னா இதனோட இன்டர்செக்ஷனை வந்து நம்ம G1 இன்டர்செக்ஷன் G2 அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ G1 இன்டர்செக்ஷன் G2 இஸ் எ கிராஃப் கன்சிஸ்டிங் ஒன்லி ஆஃப் தோஸ் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் தட் ஆர் போத் இன் G1 அண்ட் G2. ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ், அதை எடுத்துக்கிறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதாவது இப்போ வந்து இங்கே UVW அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? அதை மாதிரி இந்த கிராஃபில் வந்து UVXன்னு இருக்குது அப்படின்னா அப்போது இந்த ரெண்டு கிராஃபோட இன்டர்செக்ஷனில் என்னது வரும்னா UV மட்டும்தான் வரும். ஏன்னா இந்த யூவும் வியும் மட்டும்தான் ரெண்டுக்குமே வந்து பொதுவாக இருக்குது. ரெண்டுலேயுமே புள்ளியும் இருக்கணும், ரெண்டுலேயுமே எட்ஜ் இருக்கணும். அந்த மாதிரி உள்ள வெர்டிசஸையும் எட்ஜஸையும் தான் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இன்டர்செக்ஷனில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு இன்டர்செக்ஷனோட டெஃபனிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிங் சம்மோட டெஃபனிஷன். ஓகேவா? ரிங் சம்மை இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம், சர்க்கிள்குள்ள ப்ளஸ் இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ த ரிங் சம் ஆஃப் அ கிராஃப் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ கிராஃப் கன்சிஸ்டிங் ஆஃப் த வெர்டெக்ஸ் செட் V1 and union V2 and edge set which are either in G1 or in G2 but not both. ஸோ இது இன்டர்செக்ஷனோட ஆப்போசிட் தான் வந்து நம்ம ரிங் சம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே இருந்தால் அதை வந்து நம்ம வந்து இன்டர்செக்ஷனில் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ரெண்டுலேயுமே இல்லாதது தான் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரிங் சம்மில் சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ UVW UVXன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போது வேர்டெக்ஸ் செட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா V1 யூனியன் V2 தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்துடலாம் அப்படின்னா UVWXங்கிறத வந்து வேர்டெக்ஸ் செட்டில் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா சேர்த்துடலாம். எட்ஜ் செட்டு சேர்க்கும் போது தான் என்ன செய்யணும்னா ஒன்று அது G1ல இருக்கணும் அல்லது G2ல இருக்கணும், ஆனால் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் மட்டும் ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து நம்ம ரிங் சம்மில் சேர்க்கக்கூடாது. ஓகேவா? அப்போ ரிங் சம்மில் எதெல்லாம் வரும் அப்படின்னா UW வரும், VW வரும், VX வந்து வரும். ஸோ இது மூணு மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ அப்போ இந்த கிராஃபை தான் வந்து நம்ம ரிங் சம் ஆஃப் த நம்ம கன்சிடர் பண்ண கிராஃப்க்கு இதுதான் வந்து ரிங் சம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு ரிங் சம்மோட டெஃபனிஷன். அப்போ டூ கிராஃப்ஸ், தேர் யூனியன், இன்டர்செக்ஷன் அண்ட் ரிங் சம் ஆர் ஷோன் இன் ஃபாலோயிங் ஃபிகர். ஓகேவா? ஸோ இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா G1 G2 அப்படின்ட்டு ரெண்டு கிராஃபை கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. இதனோட யூனியன் இங்கே வரைஞ்சிருக்கிறாங்க,
இன்டர்செக்ஷன் இங்கே வரைஞ்சிருக்கிறாங்க, ரிங் சம்மை வந்து இங்கே வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது ஆக்சுவலாக ரிங் சம்மு. இப்போ இதில் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா V1 ரெண்டுலேயுமே இருக்குது, V2 ரெண்டுலேயுமே இருக்குது, V3 ரெண்டுலேயுமே இருக்குது, V5 வந்து ரெண்டுலேயுமே இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து நமக்கு V4 இருக்குது, இங்கே V6ங்கிறது வந்து இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த V1 V2 V3 V4 V5 V6ன்னு 6 வெர்டிசஸையுமே நம்ம இன்க்ளூடு பண்ணியிருப்போம். ஓகேவா? அதை மாதிரி இங்கே எத்தனை எட்ஜஸ் இருக்குதோ அதையுமே அங்கே மொத்தமாக வந்து நம்ம இன்க்ளூடு பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இங்கே V1லேருந்து V3 பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நமக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்குது, V1லேருந்து V3ல இங்கேயும் ஒரு எட்ஜ் இருக்குதா. அதனால் இங்கே பாருங்கள் V1லேருந்து V3க்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், 2 எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம போட்டிருக்கிறோம் யூனியனில். ஸோ யூனியன்கிறது வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம வரையணும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ V5ல் பார்த்தீங்க அப்படின்னா V5ல் இங்கே உள்ளதுக்கு வந்து ஆர்டு டிகிரி 1 இருக்குது, இங்கே டிகிரி 2 இருக்குது, பட் இங்கே டிகிரி 3 இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ ஏன் அதனால் V3 வந்து V5 கூடவும் அட்ஜசண்ட்டாக இருக்குது, V4 கூடவும் அட்ஜசண்ட்டாக இருக்குது. V5 வந்து V3 கூட அட்ஜசண்ட்டாக இருக்குது, V4 கூட அட்ஜசண்ட்டாக இருக்குது. இந்த கிராஃபில் V6 கூடவும் அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம யூனியன் வரையணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்செக்ஷன் ஈஸி, நமக்கு ரெண்டுலேயுமே உள்ளதை தான் வந்து நம்ம இன்டர்செக்ஷனில் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ V1 V2 அப்படிங்கிறது வந்து ரெண்டுலேயுமே இருக்குது. அதை மாதிரி V1 V3 ரெண்டுலேயுமே இருக்குதா. அதை மாதிரி V2 V3 இதுவும் ரெண்டுலேயுமே இருக்குதா. அப்போ ஆக்சுவலாக கிராஃப் வந்து இந்த மாதிரி வந்திருக்கணும். அப்படி தானே? ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய எட்ஜஸை தான் வந்து நம்ம இன்டர்செக்ஷனில் சேர்ப்போம். இந்த ஒரு எட்ஜை விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக Bங்கிற எட்ஜுமே வந்து நமக்கு வரணும். ஓகேவா? அதுதான் வந்து ட்ரூவாக இருக்கும் இன்டர்செக்ஷனை பொறுத்த வரையில். நெக்ஸ்ட்டு அதை மாதிரி வேர்டிசஸ் பார்த்தீங்க அப்படின்னா V5ங்கிற வேர்டெக்ஸும் ரெண்டுலேயுமே இருக்குது. அதனால V5ங்கிற வேர்டெக்ஸை வந்து வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஆனால் V5ஐ வச்சுக்கிட்டு எந்த எட்ஜுமே நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா V5 V3 V5 V4ன்னு இருக்குது, பட் இங்கே V5 V3 V5 V4 இல்லை. அதனால V5லேருந்து நம்ம எட்ஜஸ் கொடுக்க முடியாது. ஓகேவா? இது இன்டர்செக்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிங் சம்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வெர்டெக்ஸ் செட் வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்கணும், எட்ஜ் செட்டு ஒன்று G1ல் இருக்கணும் அல்லது G2ல் இருக்கணும், பட் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அப்போ நம்ம இந்த கிராஃப்லேருந்து இதை கழிச்சிட்டோன்னா மிச்சம் உள்ளது தான் இந்த கிராஃப். காமனாக உள்ளதை வந்து நம்ம எடுத்துடணும். அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ரிங் சம் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரி. ஸோ இதுதான் வந்து நமக்கு டெஃபனிஷனோட பேராகிராஃபு. இந்த பேராகிராஃபை நம்ம சொல்லிட்டோம், யூனியன் இன்டர்செக்ஷன் ரிங் சம்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 ஆப்ரேஷன்ஸுக்குமே வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை மாதிரி G1 G2 எட்ஜ் டிஸ்ஜாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டுலேயுமே எட்ஜஸ் வந்து இன்டர்செக்டே ஆகலை அப்படின்னா G1 இன்டர்செக்ஷன் G2ங்கிறது கண்டிப்பாக நல் கிராஃப். அது தெரியும், இன்டர்செக்ஷனே இல்லை அப்படின்னா. அதை மாதிரி அதனோட ரிங் சம்மும் யூனியனும் வந்து கண்டிப்பாக சேமான கிராஃபாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இஃப் G இஸ் த சப்கிராஃப் ஆஃப் G, நம்ம கன்சிடர் பண்ண கிராஃபுக்கு வந்து ஒரு சப்கிராஃப் வரைகிறோம். அந்த சப்கிராஃபுக்கும் நம்ம கன்சிடர் பண்ண கிராஃபுக்கும் வந்து ரிங் சம் எடுக்கிறோம். ஸோ ரிங் சம் எடுத்தோம் அப்படின்னா பை டெஃபனிஷன் த சப்கிராஃப் ஆஃப் G which remains after all the edges in G have been removed from G. therefore G ரிங் சம் G இதை வந்து எப்படி வரைவோன்னா, கேபிட்டல் Gலேருந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற இந்த சப்கிராஃபில் உள்ள எட்ஜஸை ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் தான் அதனோட ரிங் சம் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது டீகாம்போசிஷனோட
definition. A graph G is said to be decomposed into two subgraphs G1 and G2. ஒரு பெரிய கிராஃப் G-யை G1 G2 அப்படின்ட்டு நம்ம டீகம்போஸ் பண்ணுறோம். டீகம்போஸ் எப்போ ட்ரூவாக இருக்கும்னா இந்த ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து G-யாக இருக்கணும். அப்போ G1 இன்டர்செக்ஷன் G2ங்கிறது வந்து எம்டியாக இருக்கணும். இதுதான் வந்து டீகாம்போசிஷனோட டெஃபனிஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம பார்ப்போமா? ஸோ அதுக்கு நான் ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு G1, இதுதான் வந்து G2, இதுதான் வந்து நமக்கு G. நீங்கள் கிளியராகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் நீங்கள் யூனியன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிடச்சிரும்? நம்மளோட ஒரிஜினல் கிராஃப் கிடச்சிரும். அது மாதிரி இதனோட இன்டர்செக்ஷனுங்கிறது எதுவுமே கிடையாது, நல் கிராஃப். ஓகேவா? அப்போ நம்ம கன்சிடர் பண்ண கிராஃபுக்கு இதை வந்து நம்ம டீகாம்போசிஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு டீகாம்போசிஷனோட டெஃபனிஷன். ஓகேவா? சரி. ஆல்தோ யூனியன், intersection and ring sum have been defined for a pair of graphs, these definitions can be increased for number of graphs. ஜென்ரலாக நம்ம இப்போ படிச்சிருக்கிற இந்த யூனியன், இன்டர்செக்ஷன், ரிங் சம் இது எல்லாமே வந்து G1 G2 அப்படிங்கிற ரெண்டு கிராஃப்ஸுக்கு தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ஆப்ரேஷனுங்கிறது வந்து ரெண்டு கிராஃப்ஸுக்கு தான் வந்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா அது கிடையாது. எனி நம்பர் ஆஃப் கிராஃப்ஸுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து இந்த ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட் டெஃபனிஷன் வந்து டெலிஷன். ஸோ டெலிஷன்னா ஒரு கிராஃப்லேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும், ஒரு எட்ஜையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து இருக்குது நமக்கு. ஸோ இதில் V அப்படிங்கிற இந்த வெர்டெக்ஸை வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். இந்த கிராஃப் வந்து நான் Gன்னு எடுத்திருக்கிறேன். அப்போ எனக்கு G மைனஸ் விங்கிற கிராஃப் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது நான் V அப்படிங்கிற இந்த வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணேன்னா அந்த வெர்டெக்ஸ் கூட சேர்ந்து உள்ள லைனையும் வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு டெலிஷனோட டெஃபனிஷன். ஓகேவா? டெலிஷன் ஆஃப் த வெர்டெக்ஸ் அப்படிங்கிற போது அந்த வெர்டெக்ஸ் கூட சேர்ந்து இருக்கிற லைன்ஸும் வந்து நமக்கு என்னவாயிடும் அப்படின்னா வந்து டெலீட் ஆகிடும். அதே டெலிஷன் ஆஃப் த எட்ஜ் பார்ப்போமா? ஸோ டெலிஷன் ஆஃப் வெர்டெக்ஸை டெலீட் பண்ணுற மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து எட்ஜஸையும் வந்து நம்ம டெலீட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்குது. இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா E அப்படிங்கிற இந்த எட்ஜை வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். அப்போ Gங்கிற கிராஃப் இதுவாக இருந்துச்சுன்னா G மைனஸ் E அப்படிங்கிற கிராஃப் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு லைனை டெலீட் பண்ணும்போது அந்த லைன் மட்டும்தான் டெலீட் ஆகும். ஒரு வெர்டெக்ஸை நம்ம டெலீட் பண்ணோன்னா அது கூட சேர்ந்து உள்ள எல்லா லைனுமே வந்து நமக்கு டெலீட் ஆகிடும். அதுதான் வந்து டெலிஷனோட டெஃபனிஷன். ஓகேவா? சரி. ஸோ இப்போ இந்த கிராஃபை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது Gங்கிற கிராஃபு, G மைனஸ் VI இந்த வெர்டெக்ஸ் இந்த புள்ளியை தூக்குறாங்க. ஸோ இந்த புள்ளியை தூக்கும் போது இது கூட சேர்ந்து உள்ள லைன்ஸ் தான் போகும்னு சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு இந்த புள்ளி வந்து அப்படியே இருக்கும், இந்த லைனும் வந்து எனக்கு அப்படியே தான் வந்து இருக்கும். எனக்கு எது மட்டும்தான் போகும் அப்படின்னா இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைனு, இவ்வளவு தானே போகும். V கூட சேர்ந்து உள்ள இந்த 5 லைன் மட்டும் போகும், மிச்சது எல்லாமே அப்படியே இருக்கும். அதுவே டெலிஷன் ஆஃப் த எட்ஜுக்கு பாருங்கள். ஸோ டெலிஷன் ஆஃப் த எட்ஜ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த எட்ஜை தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணும்போது அந்த ஒரே ஒரு எட்ஜு மட்டும்தான் எனக்கு ரிமூவ் ஆகும், மிச்சதெல்லாம் வந்து அப்படியே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெலிஷனோட டெஃபனிஷன். ஸோ நெக்ஸ்ட் டெஃபனிஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபியூஷன். ஸோ ஃபியூஷன்னா என்னது அப்படின்னா எ பேர் ஆஃப் வெர்டிசஸ் A, B ஆர் செட் டு பி ஃபியூஸ்டு. A, Bயை வந்து ஃபியூஸ்ன்னு சொல்கிறோம். ஃபியூஸுக்கு இன்னொரு வார்த்தை மெர்ஜ். இஃப் த டூ வெர்டிசஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை எ சிங்கிள் வெர்டெக்ஸ் சச் தட் எவ்ரி எட்ஜ் இன்சிடென்ட் வித் எய்தர் A or B இஸ் இன்சிடென்ட் வித் த நியூ வெர்டெக்ஸ் அப்படின்ட்டு
சொல்லலாம். ஸோ அதாவது நான் ஒரு சின்ன கிராஃபை வச்சு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பியையும் சியையும் நான் ஃபியூஸ் பண்ண போகிறேன். ஃபியூஸ் பண்ணதுன்னா என்னதுன்னா அந்த பிசி ரெண்டையும் தூக்கிட்டு ஒரே ஒரு வெர்டெக்ஸை மட்டும் நான் வச்சுக்கிட்டா போதும். அப்போ ஏ வந்து பி கூட அட்ஜசண்ட்டாக இருக்குன்னா ஏஎக்ஸ் கூட அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஓகேவா? பிசி கூட அட்ஜசண்ட்டாக இருக்குது அப்படின்னா இப்படி வந்து அட்ஜசன்சி வந்துடும். சிஏ கூட அட்ஜசண்ட்டாக இருக்குன்னா இந்த ஒரு லைனே வந்து நமக்கு போதும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபியூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கிராஃபை நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க புக்கில். ஸோ இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஃபியூஷன் ஆஃப் ஏ அண்ட் பி, இந்த ஏயையும் பியையும் ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏபியை ஃபியூஸ் பண்ணி ஒரே ஒரு புள்ளியாக வச்சுருக்கிறாங்க. ஸோ ஏயும் பியும் அட்ஜசண்ட்டுனா அதை வந்து நம்ம இதை மாதிரி லூப்புன்னு கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். ஸோ ஏ எது கூடலாம் அட்ஜசண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் இது கூடயும் அட்ஜசண்ட்டாக வந்துடும். பி எதுக்கெல்லாம் கூடலாம் அட்ஜசண்ட்டாக இருக்கோ அதுவும் இது கூடவே வந்து நமக்கு அட்ஜசண்ட்டாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபியூஷனோட டெஃபனிஷன். ஓகேவா? சரி. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஆன் த கிராஃப்ஸ் பார்த்தோம். ஆப்ரேஷன் ஆன் த கிராஃப்ஸில் வந்து யூனியன்னா என்ன, இன்டர்செக்ஷன்னா என்ன, ரிங் சம்னா என்ன அப்படின்ட்டு 3 டெஃபனிஷன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு டீகாம்போசிஷன்னா என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ டீகாம்போசிஷனுக்கு அப்புறம் வந்து டெலிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபியூஷன் வந்து எப்படி அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் இந்த ஒரு ஒன் வேர்டு உங்களுக்கு சொல்ல விட்டுட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டீகாம்போசிஷனை வச்சுக்கிட்டு இன் டீகாம்போசிஷன் ஐசோலேட்டட் வெர்டிசஸ் ஆர் டிஸ்ரிகார்டட். டீகாம்போசிஷனை பொறுத்த வரையில் ஐசோலேட்டட் வெர்டிசஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்போது ஒரு கிராஃபில் வந்து எம் எட்ஜஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் பி டீகம்போஸ்டு இன்ட்டு 2m-1 -1 டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் வேர்டுக்கு வந்து மேபி கேட்கலாம். ஸோ அதனால் இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து டீகாம்போசிஷனில் வர ஒன் வேர்டு. டெலிஷனும் ஃபியூஷனும் இது வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்குறோம். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம்.